வெல்கம் டு முனாவுலா vlogs. அங்க பாருங்க. ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உள்ளம்பட்டி படகுத்துறை குட்டி கேரளான்னு சொல்லுவாங்களே அந்த இடத்துல இருக்கோம். பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாட்டர்டே சண்டேனால ரொம்ப கூட்டமா வரும். அதிகமா கூட்டமா வரும். சின்ன பசங்கலாம் பாருங்க, ஸ்கூல்ல இருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க போட்டிங் கூட்டு போறதுக்காக. ஃபர்ஸ்ட் இந்த இடம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? இங்க ஒரு குடிசை சரியா, அப்புறம் டோக்கன் ஆக்கிறதுக்கு ஒரு இடம் குட்டி குட்டி போட்டு இருந்துச்சு. இப்போ இவ்வளவு வண்டி நிக்குதா? ஈவினிங் டைம்ல எல்லாம் ஏகப்பட்ட வண்டி நிக்கும் ஃபுல்லா. இதை கட்டிட்டு இப்போ அவ்வளோ மேலே ஏற்றி எடுத்துட்டு போறாங்களா? சரி வாங்க, ஏதாவது சாப்பிட்டு வரலாமா? சாப்பிட்டு வந்து ஆரம்பிக்கலாமா? வா, டீ குடிக்கலாமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. இவங்க இந்த கடை வேற கடை. இது வந்து ஒரே பிரான்ச். இப்போ இவங்க வச்சிருந்தாங்க, அப்படியே அந்த கடையும் ஆரம்பிச்சு. அந்த கடையில இது சாப்பிட்டேன், சாண்ட்விச் 190 ரூபான்னு நினைக்கிறேன் சாண்ட்விச். சரி வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு ஒரு 2 டீ ஒரு காஃபி. ஒரு காஃபி 2 டீ. கோல்டு ஹார்லிக்ஸ். நான் கோல்டு ஹார்லிக்ஸ். இந்த தப்பே ஆம்த. கோல்டு ஹார்லிக்ஸ். யாருடா கோல்டு? உனக்கு என்னடா வேணும்? பூஸ்ட் கோல்டா என்னது? எனக்கு ஹார்லிக்ஸ் கோல்டு. உனக்கு என்னது? எனக்கு முலாம்பழ ஜூஸ். முலாம்பழ ஜூஸ். நான் முலாம்பழ ஜூஸ் சொன்னேன். கோல்டு ஹார்லிக்ஸ் 2. உனக்கு பூஸ்ட் ஒன்று சொல்லிடுவா? கோல்டு பூஸ்ட். டீ 1. டீ பைத்தினா சரிமா? எதுவுமே வேணாமாண்டா, டீ இருந்தா போதுண்ணா. எனக்கு நீங்க என்ன டீ குடிக்கிறதுக்காக உயிர் வாழ்றது எப்படி பாக்குறது? சாப்பிட்றதுக்காக வாழ்றத பாக்குறேன். டீக்காக உயிர் வாழ்றேன் இப்பதான் பாக்குறேன். ஒரு டீ குடிச்சுன்னா 100 வருஷத்துக்கு மேல வாழலாம்ல. இல்லடா, இந்த கடைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ மௌனிஷ்னு ஃப்ரெண்டு இல்லைன்னா வேணுமாடா பப்ஸ். இது அடிக்காத, சாப்பிடு. 4 பப்ஸ் திம்பா இப்படி உனக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்தப்போ இந்த கடையில வந்து கோல்டு ஹார்லிக்ஸ் நான் சொன்னல, அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்டேன். அப்பதான் ஃபர்ஸ்ட் ஹார்லிக்ஸ்ல வந்து ஜில்லுன்னு போட முடியும் தெரியும். அப்படியே சாப்பிட்டு பழகினதுனால இங்கிருந்து வாங்கிட்டு போவேன். அப்படியே டீ வந்துச்சு தலைவா. டீ டீ இருந்தா போதும், அதான் பெஸ்ட். எங்க போனாலும் 10 ரூபாயிடம் முடிஞ்சிடும். ஸ்ட்ரெஸ் பஸ்டரு. முலாம்பழம் வந்துருச்சு, குடி. முலாம்பழம் தான் குடிப்பீங்களா எங்க போனாலும் சாரு? சில்லுனே இல்ல, அதான் நான் போய் கேக்குறேன். சில்லுனே இல்ல, அடிச்சு கொடுங்க போல. இல்லடா இல்லடா சில்லுனே நான் ஐஸ் கட்டியா போடலையா? கூலிங் இருக்காதா? ஐஸ் கூலிங்கா இல்ல. நான் தான்டா பிலிப்ஸ். லைட்டா கூலிங்கா தான் இருக்கு. குடிக்கிறனா குடிக்கல, வெளிய போங்கறாரு. குடிக்கிறனா குடிக்கிறதாமா, இல்லனா வெளிய போறா? என்ன குடிக்கிறியா இல்ல வெளிய போறியா? குடுத்துட்டுமா? வந்தா குடிச்சிடணும். சும்மா ஐஸ் இருந்தா தான் குடிப்பேன் இவ்வளோ சொல்லக்கூடாது சரியா? இருக்கிறத வச்சு பழகிக்கணும். என்ன இடத்துக்கு தகுந்த மாதிரி வாய்ப்பு. ஃபர்ஸ்ட் இங்க தான் குடிச்சு கத்துக்கிட்டேன். எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. ஆனா ஃபர்ஸ்ட் டேஸ்ட்ல இது ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறேன். உனக்கு எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அட வெக்கம் கெட்டவங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களேயா? விட்றா, டம்ளராது விட்றா, கடிச்சு முழுங்கிறாது எதையும். சாப்பிடுறியா கொஞ்சம்? எனக்கு இதே ஒரு மாதிரி ஐஸ் இல்ல வேணா, நல்லா இல்ல. ஸ்டாலம் கடிச்சு பார்த்துருக்கேன் பாரு.
டேய் சாப்பிடுறதுடா. கவர்னா எனக்கு பேப்பர். ஐயோ சாமி இவன் வேற. ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற. ஒன்றும் இல்லை, இதே வியூ தான் கேரளால. சரியா, நாங்கள் ஐவி போனோம், காசு கொடுத்து உள்ள டிஜே போட்டு. சரியா குமார், பின்னாடி டிஜே, முன்னாடி வந்து சும்மா அந்த செட்டப் மட்டும், முன்னாடி ஓட்டுறதுக்கு ஒரு ஆள், டிஜே ஒரு ஆள், காசு நல்ல காசு, ஒரு போட்டு. ஒன்றும் இதே மாதிரி தான் லேக்கு, சும்மா ரவுண்ட் அடிச்சுட்டு மறுபடியும் வந்து நிறுத்துனாங்க, முடிஞ்சு போச்சு. 10,000 15,000. இதே விஷயம் தான் இங்கே இருக்கிற விஷயம் தான் அப்படியே வெளியில் இருக்குது. ஆனால் அங்கே போய் நம்ம ரசிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இப்போ இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம் நம்ம இங்கே. இந்த போர்டு எடுக்க மாட்டாங்க, இப்போ நிறைய ஆள் வந்து தான் எடுப்பாங்க, புக் பண்ணால் தான் எடுப்பாங்க. அப்பதான் நம்ம கடுமையாகும். அதெல்லாம். ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இடத்துல நிறையா படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்திருக்காரு இந்த இடத்துக்கு, பாக்கியராஜ் வந்திருக்காங்க, அந்த மாதிரி படம்லாம் நிறையா ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த பாக்கியராஜ் ஒரு படத்துல நடிச்சிருப்பாங்கல்ல, மாட்டு வண்டிலாம் இருக்குல்ல, அந்த பேரு எங்க வீட்டு பக்கத்துல இது அந்த மனம் தான். அது வந்து இப்போ ரெனோவேட் பண்ணிருக்காங்க. மௌனம் துல்லாத மௌனம். ஐயோ கோயம்புத்தூர் மாப்பிளையா? கோயம்புத்தூர் மாப்பிள்ள தான் டைரக்டா அப்படியே பாத்தீங்கன்னா. அதனால இது வந்து ரொம்ப ஃபேமஸான இடம். எல்லாருமே நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்க இன்ஸ்டா செலிபிரிட்டிஸும் சரி, யூடியூப் செலிபிரிட்டிஸும் சரி, நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆமா, அதான் இந்த கூமாப்பட்டின்னு ஒரு டைம்ல ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்துச்சுல, அப்படியே ஆப்போசிட்ல பூலாம்பட்டி கூமாப்பட்டி. என்னடா கூமாப்பட்டி, வாங்கடா எங்க பூலாம்பட்டிக்கு பாருங்கடா வியூ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நாள் அப்படியே ஒரு ஆஃப் டே என்ஜாய் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு பிளேஸ் இது. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே பக்கத்துல இருந்தீங்க, இல்லை வந்து கொஞ்சம் தூரமா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு டைமாவது சாட்டர்டே சண்டேல ஒரு விசிட் வர மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. போட்டிங் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். ஃப்ரெஷ்ஷான மீன் அப்படியே பிடிச்சிட்டு இந்த பக்கம் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சும் தருவாங்க. தென் கடையும் இருக்கும், நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். அங்கே சாப்பாடு இருக்கும், நீங்கள் அங்கேயே சாப்பிடலாம். இப்போ போட் எடுத்தால் நாங்கள் வந்து போட்டில் போய் காமிக்கிறோம், வியூ எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். ஓகேவா? ஸ்டே டியூன். உங்களுக்காக பூலாம்பட்டியிலேருந்து நெருஞ்சிப்பட்டிக்காக போட்டில் போய் காமிக்கிறோம். இக்கரையிலேருந்து அக்கறை, வாங்க போகலாம். ஆமாண்ணா. ஒரு ஆளுக்கு 10 ரூபா, 2 பேருக்கு 20 ரூபா. டெய்லி வந்து இக்கரையிலேருந்து அக்கறைக்கு போறீங்களா போய்க்கலாம். சட்டத்தில் பேச முடியாது, நீங்க அப்படியே பாருங்க. ஸோ அக்கறையிலேருந்து இக்கரை வந்துட்டோம். வந்தோடனையும் போட்டை இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அவங்கள இன்னொருத்தங்களை பிக் பண்ண போயிடுச்சு. ஸோ இதுதான் அந்த குட்டி கேரளா சொன்னேன் இல்லையா, நம்மளால் மீன் மட்டும் சாப்பிட முடியல. ஸோ அடுத்த டைம் கண்டிப்பாக சாப்பிட்றோம். ஏன்னா நம்ம குலதெய்வக்குள் நோம்பி இருக்கனால மீன் சாப்பிடுவானே எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. அதனால் வந்து மீன் சாப்பிடல. ஸோ அடுத்த டைம் கண்டிப்பாக உங்களுக்கு நான் மீன் சாப்பிட்டு காமிக்கிறேன். மீன் சாப்பிடலாம் பிரச்சனை இல்லை, ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்கும். நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம சமைச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நம்ம அட்டுவில்னு ஒன்று பண்ணலாம். மீன் அங்கேருந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் நம்ம ஸ்பாட் இருக்குல்ல, அங்கே செஞ்சு சாப்பிட்டு உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. அண்ட் தென் வந்து இன்ஸ்டாகிராமில் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.